காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை மத்திய அரசு நீக்காததால் தான் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டிற்கு எதிரான தீர்ப்பை அளித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். ஜல்லிக்கட்டு நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து பிரதமரிடம் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தேதி 10 ஆகிவிட்டது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இப்படி இதை எதிர்பார்த்து மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, மதங்களுக்கு அப்பாற்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் மெரினா கடற்கரையிலே ஆர்த்து எழுந்ததும், மதுரையில் அதே போல மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டதும் ஒன்றை காட்டுகிறது. வேலை வருகிற போது, தேவை வருகிற போது எப்படி மல்லிகை புரட்சி எகிப்திலே வெடித்ததோ, எப்படி தெலுங்கானா மாநிலத்துக்கான புரட்சி மாணவர்கள் மத்தியிலே வெடித்ததோ, அதை போல தமிழகத்தில் அரசியல் கட்சிகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்கள் விவசாயிகளும் தாங்களாக கிளர்ந்து எழப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் மெரினா கடற்கரையிலும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி.